ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். இந்த க்ரீமியான பாஸ்தா பண்ணுறதுக்கு 2 கப் அளவு மக்ரோனி எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி அதில் 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் 2 கப் மக்ரோனியை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறதால மக்ரோனி வேகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். மக்ரோனியும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்ததும் அதை அப்படியே எடுத்து காய்கறி கீரை இதெல்லாம் வடிகட்டுவோம் இல்லைங்களா, அந்த வடிகட்டுற பாத்திரத்தில் கொட்டி வடிகட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிட்டோம். இதை அப்படியே தண்ணியெலாம் வடிகிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் அதுலேயும் போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கின 4 பல்லு பூண்டையும் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கியதும் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெண்ணெயை 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கிறேன். துருவி எடுத்த 2 ஸ்பூன் வெண்ணெயை ஸ்டவ்வில் ஒரு வானில் வச்சுருக்கேன். அந்த வானில் சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகியதும் அதில் 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த இந்த கோதுமை மாவில் காய்ச்சின பால் ஒரு டம்ளரை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவு பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்கான அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பார்க்குறதுக்கு நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த மக்ருனி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருந்தோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் பாருங்கள் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை இந்த பாலில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் அதை போட்டுக்கிறேன். ரொம்ப காரம் இருக்க வேணாம், ஏன்னா நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மக்ரோனி, அதை இப்போ இந்த டைமில் இதில் சேர்த்துக்கலாம். மக்ரோனியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீமில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்குது. இது எல்லா மக்ரோனியும் இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே தூவி விட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்டான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான இந்த பாஸ்தாவை நைட் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.